இப்ப என்ன உங்க அம்மாவும் இதே கேக்குறாங்க? குடும்பம் நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இவனுக்கு இவன் பாட்டி கூட தான் இருக்கணுமா? அவனை அங்கே கொண்டு போய் விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது. அப்பா இவன் வேண்டாம்ப்பா, பேட் பாய்ப்பா. சும்மாறா விஜயா, முத்து இங்க நம்ம கூட தான் இருப்பான். அவனை இங்க ஸ்கூல்ல சேர்க்கணும். சும்மா திட்டிட்டு இருக்காத. முத்து இங்க வாடா. விஜயா, வா பார்வதி. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மனோஜ், என்னப்பா படிச்சிட்டு இருக்கியா? ஆமா ஆண்டி. இவனுக்கு எப்பவுமே படிப்பு தான். ஸ்கூல்ல எத்தனை மெடல்ஸ் கப்புன்னு வாங்கி வச்சிருக்கான்னு பாரு. இப்படியே படிச்சிட்டு இருந்தான்னா பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணி பணக்காரனா வந்துருவான். ஏன் பையனும் இப்படிதான், எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்பா தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இனி என் புள்ளதான் படிச்சு பெரிய ஆளாகி என்னை காப்பாத்த போறான். ஆமா, முத்து எப்படி படிக்கிறான்? அவன் எங்க படிக்கிறான்? அவன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல பார்வதி. ஏன் விஜயா அப்படி சொல்ற? ஆமா, எப்ப பார்த்தாலும் அவன் யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருக்கான். புக்க தொடறதே இல்ல. ஸ்கூல்ல யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கான். பேசாம அவனை ஊர்லயே விட்டு வச்சிருக்கலாம். என் மாமியார் அவனை தப்பா வளர்த்து வச்சிருக்காங்க. நீ அவனை மாத்த வேண்டியது தானே? இனிமே அவனை எல்லாம் மாத்த முடியாது. 5ல விளையாதது 50லயா விளைய போகுது. அவனை மாத்தி வளர்க்க வேண்டிய வயசெல்லாம் அவன் தாண்டியாச்சு. இப்ப முரடனா வளர்ந்து நிக்கிறான். என்ன அங்க போயிட்டான்னு அவனை தப்பு சொல்ற? நீ தானே அனுப்பி வச்ச. யாரோ ஜோசியக்கார் சொன்னார்னு அவனை அனுப்பி வச்சுட்டு இப்ப முத்து மேல தப்பு சொன்னா எப்படி? என்ன பார்வதி, நீயும் என் மேலேயே தப்பு சொல்றியா? நான் அப்படியெல்லாம் சொல்லல. சரி, அவன் கிராமத்துல வளர்ந்தான். பாட்டியோட வளர்ப்பு கொஞ்சம் செல்லமா தான் வளர்ந்துருப்பான். இங்க அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ மாத்தி இருக்க வேண்டியதானே? அவன்லாம் மாறவே மாட்டான். நான் அவனை கண்டுக்கிறதே இல்ல. அவர் தான் ஊர்ல கொண்டு போய் விடாம இங்கே வச்சிருக்காரு. மனோஜ் நல்லா படிக்கிறான். படிக்கிற புள்ளைய நல்லா படிக்க வச்சு அவனை பெரிய ஆளா ஆக்க போறேன். அதுதான் எனக்கு முக்கியம்.